தமிழக அரசியல்ல நாளுக்கு நாள் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பெண் பிரபலம் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதாக பரவி வரக்கூடிய செய்தி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடக்கிறது மதுரையில்? கருணாநிதி பேத்தியால் அடுத்து நடக்க போகும் அரசியல் அதிர்வுகள் என்னென்ன? இதனால் திமுகவுக்கு ஏற்பட போகும் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழகத்துல 12வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்பு விழாவில் திமுகவின் முன்னாள் தென்மண்டல அமைப்பாளர் அழகிரியின் மகளாக இருக்கக்கூடிய கயல்விழி கலந்து கொண்டாங்க. மறைந்த முன்னாள் திமுக தலைவரும் முதல்வருமான கருணாநிதியின் குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து கலந்து கொண்டது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில அடுத்த கட்டமாக கயல்விழி விரைவில் தாவைக்கவுல இணைய போவதாகவும் கூறப்படுகிறது. தாவைக்கவின் வளர்ச்சி பணிகளிலும் தமிழக மக்களுக்கான சமூக நீதி பணிகளிலும் தன்னுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கப் போவதாக கயல்விழி உறுதி தந்துள்ளதாகவும் தகவல்கள் வலம் வருகின்றன. அதிலும் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு கயல்விழி தீவிரமாக செயல்படுவதாகவும் குறிப்பாக மதுரை மாநகராட்சியின் மேயர் பதவியை அவர் குறிவைத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பாக பேசப்படுது. ஒருவேளை கயல்விழி தாவைக்கவுக்குள் இணைவதனால இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில தாவைக்கவின் செல்வாக்கு மேலும் அதிகரிக்கும் என்பதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த பெண் தாவைக்கவின் கட்சியின் கொள்கைகள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளால ஈர்க்கப்பட்டு தானாக முன்வந்து அக்கட்சியில் இணைவது திமுகவுக்கு இது பலவித நெருடலை ஏற்படுத்தக்கூடும் என்றே தெரிகிறது. இதற்கு காரணம் கலைஞர் இருந்தவரை அழகிரியின் கோட்டையாக மதுரை இருந்துச்சு. அதன் பிறகு அழகிரியின் ஆதரவாளர்கள் பலர் ஸ்டாலின் பக்கம் திரும்பிட்டாங்க. எனினும் அழகிரியை மீண்டும் கட்சியில் இணைத்திருந்தால் திமுக இவ்வளவு பலவீனமடைந்திருக்காது என்ற அதிருப்தி கடந்த 5 வருட காலத்திற்கும் மேலாக நிலவி வருவதையும் நாம் மறுக்க முடியாது. கயல்விழி தாவைக்கவுல இணைவதாக சொல்லப்படுவது குறித்து ஒரு சில திமுக நிர்வாகிகளிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னது என்னவென்றால், தென் மண்டலத்தின் அதிகார மையமாக திகழ்ந்த அழகிரியிடம் மதுரையை முழுமையாக ஒப்படைத்திருந்தோம் அப்படின்னா கூட்டணிக்கு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இருந்திருக்காது. திமுக தலைவர் ஸ்டாலினும் தென் மாவட்டங்கள் குறித்து பதற்றமின்றி இருந்திருக்கலாம். இந்த நிலையில தொடர்ந்து அழகிரிக்கு திமுகவுல ஏற்பட்ட இந்த அதிருப்தி காரணமாகவே தற்போது கயல்விழி தாவைக்கவின் பக்கம் நகர்ந்து திமுக தலைமைக்கு தன்னுடைய அரசியல் செல்வாக்கின் மூலம் சவாலை விடுக்க திட்டமிட்டிருக்கலாம் என்கிறார்கள். எது எப்படியோ அழகிரியின் மகள் கயல்விழி தாவைக்கவுல இணைவது உறுதியாகிவிட்டால் திமுகவின் வாக்கு வங்கியில் குறிப்பாக மதுரை மற்றும் தென் மாவட்டங்கள்ல கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களோட இரத்த சொந்தத்துல வந்த ஒரு முக்கியமான பெண் பிரபலம் திமுகவை விட்டு வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார் என்ற செய்திதான் இப்போது காட்டு தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. ஒரே குடும்பம் கட்சி நடத்துவதா என்று கேள்வி எழுப்பிய அதே ஸ்டாலினின் குடும்பத்துல இருந்தே ஒரு முக்கிய புள்ளி வெளியேறினால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய அரசியல் சரிவாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.